ஸ்பார்க்கிள் மைண்ட், ஒளிரும் மனது. மகளிர் தின வாழ்த்துக்கள். சாதனை பெண்கள். கும்மியடி பெண்ணே கும்மியடி, தமிழ்நாடு முழுவதும் குலுங்கிட கைதட்டி கும்மியடி. கும்மியடி பெண்ணே கும்மியடி, தமிழ்நாடு முழுவதும் குலுங்கிட கைதட்டி கும்மியடி. ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்ற பாரதியின் பாடலை துவக்கமாக கொண்டு இவ்வாண்டு சாதனை படைத்த தமிழ் மகளிரை பற்றிய ஒரு சிறு தொகுப்பினை தங்கள் முன் அளிக்க விழைகிறேன். மகளிர் தினம் மார்ச் 8. வீட்டுக்குள்ளே அடைபட்டு கொண்டிருந்த பெண் சமுதாயமானது தற்போது சுதந்திரமாக விண்ணில் வண்ணப்பறவைகளாக பறந்து கொண்டிருப்பதற்கு வித்திட்ட தினமே மகளிர் தினம். ஆண்களுக்கு நிகராக உழைக்கும் பெண்களுக்கும் சம ஊதியம், சம உரிமை வழங்கக் கோரிய பெண் தொழிலாளர்களின் ஆர்ப்பாட்டம் நடந்த தினமே 1910 மார்ச் 8 உலக மகளிர் தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இன்றைய சமுதாயத்தில் பெண்கள் தங்கள் திறமைகளை அனைத்து துறைகளிலும் சிறந்த முறையில் பயன்படுத்துகின்றனர். கல்வி, விளையாட்டு, ஊடகம், விவசாய நடவடிக்கை, மருத்துவம், விண்வெளி ஆய்வு என பலவற்றில் பல சாதனைகளை புரிகின்றனர். அவ்வாறு சாதனைகள் புரிந்த 2023-2024 சிலரை பற்றி கூறுவதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். நீதித்துறை. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி. தமிழ்நாட்டின் கீழ் கோர்ட்டுகளில் காலியாக உள்ள 245 சிவில் நீதிபதி பணியிடங்களுக்கான தேர்வில் தமிழகத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை அடுத்த புலியூர் கிராமத்தினை சேர்ந்த 23 வயதுடைய ஸ்ரீபதி என்னும் பழங்குடியில் பிறந்த பெண் வெற்றி பெற்றுள்ளார். இவ்வெற்றியின் மூலம் பழங்குடியின் பெண் சிவில் நீதிபதி எனும் வரலாற்று சாதனையை அவர் படைத்துள்ளார். மகளிர் தினத்தில் அவரை கொண்டாடுவோம். விளையாட்டுத்துறை. மூளைக்கு வேலை. அரங்கண்டு வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொளல். குறள் 401. சதுரங்கம் பண்டைய இந்தியாவில் விளையாடப்பட்ட ஒரு விளையாட்டு. இதுவே தற்காலத்தில் உலகம் முழுவதும் பிரபலமாக விளையாடப்பட்டு வரும் செஸ். செஸ் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்று அசத்திய தமிழக செஸ் வீராங்கனை வைஷாலி இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றுள்ள 3வது வீராங்கனை என்ற பெருமையையும், தமிழகத்தில் கிராண்ட் மாஸ்டர் பெற்றுள்ள முதல் வீராங்கனை என்ற பெருமையினையும் இவர் பெற்றுள்ளார். ஏற்கனவே செஸ் கிராண்ட் மாஸ்டர் பெறுவதற்கான 3 நாம்களை பெற்றிருந்த நிலையில் 2500 ELO புள்ளிகளை கடந்து வைஷாலி தற்போது கிராண்ட் மாஸ்டர் ஆகியுள்ளார். வரலாற்றில் முதன் முறையாக சகோதரன் சகோதரி. பிரபல செஸ் வீரர் பிரக்ஞானந்தாவின் சகோதரி. இவர்களின் வெற்றிக்கு பின்னால் இருக்கும் அவர்களது அம்மா. இவர்களின் பெருமைகளெல்லாம் அவரது தாயாரையே சாரும். இவ்வாறு செயற்கரிய செயல்களை செய்த பிள்ளைகளை பெற்றதில் இந்த மகளிர் தினத்தில்
அத்தாய்க்கு உரிய மரியாதை அளிப்பது நமது கடமையாகும். ஒவ்வொருவர் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாள் என்பதுதான் உண்மை. ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன்மகனை சான்றோன் எனக் கேட்டதாய். அறிவியல் துறை. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மேல் ஏறிவா, மல்லிகைப்பூ கொண்டு வா என்று நிலவினை காட்டி உணவளித்த காலம் மாறி நிலவிற்கே சென்று சாப்பிடலாம் என்று குழந்தைகளுக்கு கூறும் காலம் வந்துவிட்டது. இஸ்ரோ விஞ்ஞானி நிகர் ஷாஜி. இந்திய விண்வெளி நிறுவனமான இஸ்ரோ விண்ணில் செலுத்திய சந்திராயன் 3 நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கிய 10 நாட்களில் சூரியனை ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா L1 விண்கலம் அனுப்பப்பட்டது. அதன் திட்ட இயக்குனர் தமிழகத்தின் தென்கோடியினை சேர்ந்த பெண் விஞ்ஞானி நிகர் ஷாஜி வெற்றிகரமாக தன் பணியினை நிறைவேற்றியுள்ளார். 59 வயதான நிகர் ஷாஜி தென்காசி மாவட்டத்தில் உள்ள செங்கோட்டையில் பிறந்தவர். பள்ளி படிப்பு கிராமத்தில் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறையில் பொறியியல் பட்டமும், பிர்லா இன்ஸ்டிடியூட் டெக்னாலஜியில் மின் அணுவியலில் முதுகலை பட்டமும் பெற்றவர். பின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் சேர்ந்து ஆதித்யா L1 விண்கலம் 2023 செப்டம்பர் 2 அன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி சாதனை பெண்ணாக மலர்ந்துள்ளார். மகளிர் தினத்தில் நிலவுமங்கை என்று பெயரிட்டு போற்றுவோம். தமிழ் பெண் தொட்ட சிகரம். எவரெஸ்ட் சிகரத்தினை தொட்ட முத்தமிழ்ச் செல்வி. தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதல் பெண் முத்தமிழ்ச் செல்வி விருதுநகர் மாவட்டம் ஜோகில்பட்டியினைச் சேர்ந்தவர். சிறுவயது முதலே மலை ஏறுவதில் நாட்டம் உள்ளவர். இந்நிலையில் தமிழ்நாடு அரசு ஆதரவுடன் 2023 ஆண்டு மே மாதம் 23 நாள் நேபாள நாட்டின் தலைநகர் காட்மாண்டுவில் இருந்து புறப்பட்ட மலையேறும் குழுவினருடன் இணைந்து உலகிலேயே மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தினை 8848 மீட்டர் ஏறி எவரெஸ்ட் சிகரத்தினை தொட்டார். முத்தமிழ்ச் செல்வி தமிழ்நாட்டைச் சேர்ந்த சாதனை பெண். சிகரம் தொட்ட வீரமங்கையினை மகளிர் தினத்தில் போற்றுவதில் பெருமை கொள்கிறேன். ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தழைக்குமாம். பாரதி கண்ட புதுமைப்பெண். உயிர் வளர்க்கும் உமாராணி. ஏழைகளுக்கு உணவளித்து உயிர் வளர்ப்பது பெரும் தொண்டு. தாயுள்ளம் கொண்டு இந்த அறப்பணிகளை செய்வது உடன் வாழும் சமுதாயத்தின் மீதான பெரும் அக்கறை என்றே சொல்ல வேண்டும். உடம்பார் எழியில் உயிராய் அழிவர், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்பது திருமூலர் வாக்கு. அந்த வகையில் சென்னை கீழக்கட்டளையினை சேர்ந்த உமாராணி தவமொழி அறக்கட்டளை என்னும் பெயரில் கடந்த 4 ஆண்டுகளாக இலவச உணவு 150 முதல் 200 பேருக்கு தினமும் வழங்கி வருகிறார். உடல்நிலை குன்றிய முதியவர்களை பாதுகாத்து வரும் பணத்திலிருந்து இச்சேவையினை செய்து வருகிறார். காலை மாலை என 2 வேளைகளிலும் உணவு அளித்து வரும் உமாராணியினை இம்மகளிர் தினத்தில் போற்றுவோமே.
பொருளாதாரத்தில் பெண்களின் பங்களிப்புதான் பெண் உரிமையின் முதல் படிக்கட்டு. சமையலறையில் காலத்தை கடந்தால் சாதனை எல்லாம் சரிந்தே போகும். வேதனை தாண்டி வெளியில் வந்தால் வானமே உன் வசமாகும். சாதிக்கும் எண்ணம் முன்னில் இருந்தாய், நீ சரித்திரம் போற்றும் பெண்ணாவாய். சாதனை படைத்த பெண்கள் எல்லாம் இறந்தும் வாழ்வர் உலகில் என்றும். உலகில் பிறந்த ஒவ்வொரு பெண்ணும் பெருமை கொள்ள வேண்டியவளே. பெண்மையினை சரிவர மதித்து செயல்படுதல் உலகில் வாழும் ஒவ்வொருவரின் கடமையாகும். மாதராய் பிறந்திடவே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் என்ற ஔவையின் கூற்றுடன் என் தொகுப்பினை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.